இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே டிவிகே தான். அப்புறம் நான் டிவிகே. எங்களுக்கு விஜய் பிடிக்கும். அதான் இவங்க டிவிகே தான். 2027 டிவிகே தான். ஓட்டர் ஐடி இருக்கு. அப்புறம் 2023 வாங்கி வச்சிருக்கோம். எல்லாம் எஸ்ஆர் கூட எல்லாம் ஃபில் பண்ணி வாங்கிட்டோம். எஸ்ஆர்ல கன்ஃபார்ம் பண்ண எங்க ஓட்டு உறுதி. தலவதி தான். விஜய் உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே, டிவிகே, என்டிகே? திமுக தான். எதனால? திமுக நம்ம நாட்டின் சுயமரியாதைக்காக உள்ள ஒரு கட்சி. எப்பவுமே பிஜேபி மற்றும் மதவாத கட்சி இதுங்களுக்கெல்லாம் எதிர்த்து தைரியமா இன்னும் போராடுற ஒரே கட்சி திமுக தான். திமுக வந்தாதான் நாடு நல்லா இருக்கும், அனைத்து மக்களும் நிம்மதியா வாழுவாங்க. இப்ப இந்த கிறிஸ்மஸுக்கு பாத்தீங்கன்னா இப்ப அங்கங்க கிறிஸ்தவ தேவாலயத்துல அந்த பிஜேபி இவங்கெல்லாம் மதவாத சக்தி எல்லாம் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்யறாங்க. அந்த மாதிரி நாட்டுல அக்கிரமங்கள்லாம் நடக்கக்கூடாது, அனைத்து மக்களும் நிம்மதியா இருக்கணும்னா திமுக வந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? எப்பவுமே திமுக தான். எப்பவுமே திமுக தான். சரி. இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிகே தான். அப்புறம் நான் டிவிகே. எங்களுக்கு விஜய் பிடிக்கும். அதான் இவங்க டிவிகே தான். 2027 டிவிகே தான். ஓட்டர் ஐடி இருக்கு. அப்புறம் 2023 வாங்கி வச்சிருக்கோம். எல்லாம் எஸ்ஆர் கூட எல்லாம் ஃபில் பண்ணி வாங்கிட்டோம். எஸ்ஆர்ல கன்ஃபார்ம் பண்ண எங்க ஓட்டு உறுதி. தலவதி தான். மாற்றம் வேணும். 2024 ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சேஞ்ச் கிராமீண 70 ஆண்டு கால திராவிடத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதுதான். நாங்க இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கு இப்பதான் ஓட்டர் ஐடி வாங்கி ஒரு நாடாளுமன்ற எலெக்ஷன் மட்டும் தான் போட்டோம். அப்ப இருந்தே சேஞ்ச் எதிர்பார்த்தோம். இப்ப அந்த மாற்றம் வந்துருச்சு. மாற்றத்துக்கு தான். எந்த கவர்மெண்ட் வேலை ஓட்டு போடணும். இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே, சீமான் யார் ஆச்சுமா? நீங்க ப்ரோ உங்க சப்போர்ட்? எதனால? ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. இப்போ போன தடவை ஆட்சியில் இருந்து திருப்பி கூட்டணி வச்சு திருப்பி மறந்து போயிட்டாங்க. இப்போ திருப்பி கூட்டணி வச்சிருக்காங்க, என்னதான் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். தவிர இந்த வருஷம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடந்துச்சு, நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு, அது ஒன்றும் கவனிக்கிற மாதிரி தெரியல. இங்கேயே பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் இப்போ நைட்லாம் எரியவே இல்லை இந்த வாட்டில். அதான் இதுக்கு மாதிரி ஏடிஎம்கே ஆட்சியும் கள்ளக்குறிச்சி இஷ்யூ நடைபெற்றுல போச்சு. அப்போ வாய்ஸ் அவுட் பண்ண யாருமே இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணலை. இல்லை அதான் இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேக்கு தான் போட்டேன். இது யூடியூப்ல வரும், டிவில வரும். உங்க சப்போர்ட் யாருக்கு? எதனால? சேஞ்ச் கொஞ்சம் நல்லது செய்யறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? வர சட்டமன்ற தேர்தல்ல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, விஜய், தாவேக? திமுக. எதனால? திமுக. ஏன் எதனால? திமுக தான் சார். திமுக எப்பயுமே திமுக. எப்பவும் திமுக. சரி. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிவிகே தான். தளபதி தான். புதுசா மாற்றம் வரட்டும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி சீமான். இந்த டைம் டிவிகே. நீங்க உங்க சப்போர்ட் சொல்லுங்க. நீங்க யாருக்கு போடுவீங்க? டிவிக்கு தான் போடுவோம். எதனால? நிறைய எதிர்பார்க்கிறோம், நல்ல செய்யறத நாங்க இது பண்றோம், வர வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு போடுவீங்க? அது மாதிரி சீமாவுக்கு தான் போடுவோம். ஏதோ ஒண்ணு போடுவோம். இன்னுமே உறுதியா விஜய்க்கு தான் போடுவோம். இந்த மாதிரி பிள்ளைல இருந்து நாங்கெல்லாம் விஜய் ஃபேனுக்காக அவருக்கு போடணும்னு நினைக்கல. சீமானுக்கு கிடைக்கிற சப்போர்ட் அதை விட அதிகமா விஜய்க்கு இருக்குது. அவருக்கு ஓட்டு போட்டும் அவர் ஜெயிக்க முடியல, அவரால் முதலமைச்சர் ஆக முடியல. சப்போஸ் இவரோட ஃபேன்ஸோட சப்போர்ட்னால இவர் ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நீங்க உங்க சொல்லு. நீங்க யாராவது சொல்லு. என் வீட்டுக்காரர் ரசிகர், விஜய் ரசிகர். 27 வருஷமா இருக்காங்க தீவிரமா. நீங்க யாருக்கு போடுவீங்க? நான் மாத்தி போடலான்னு இருக்கோம் அந்த வருஷம். விஜய்க்கு. எதனால? திமுகவுக்கு தான் அப்பையில இருந்தே ஓட்டு போடுவாங்க. மாத்தி அமைச்சா ஆட்சி நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப எதிர்பார்த்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அப்பா 30 வருஷமா விஜய் ரசிகர் நற்பணி மன்றம் வச்சிருக்காங்க. அவரோட சப்போர்ட் ஃபுல்லா இப்ப டிவிகே கட்சியில இருக்குது. அதுக்காக ஃபேமிலி எல்லாமே நாங்க டிவிகேவுக்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய் தான் ஜெயிப்பாரு. ஜெயிச்சாலும் அவர் தோத்தாலுமே 100 ஓட்டு வாங்கி அவர் தோத்தாலும் அந்த 100 ஓட்டுல எங்க ஃபேமிலி ஓட்டு கண்டிப்பா இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. அப்ப 27 வருஷத்துக்கு அங்கிட்டே அவர் விஜய் மன்றம் ஆரம்பிச்சு
விஜய் சார் வந்து அவர் மேல எல்லா பழி என்ன வேணாலும் சொல்லட்டும், அவரை வந்து எந்த விதத்துலயும் தடுக்கட்டும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விஜய் தான் ஜெயிப்பாரு. தோத்தாலும் எங்க ஓட்டு அவருக்கு தான். எதுனாலும் விஜய் தான், மாற்றம் இல்ல. வந்துச்சு நிறையா. சரி பாப்போமே. இல்ல அதான் என்னதான் நடக்குது, ஜெயிச்சு அவர் வந்து நல்லவரா இருக்காரு, கெட்டவரா இருக்கிறாரு, அது வேற விஷயம். ஜெயிச்சு அவர் கண்டிப்பா செய்வாரா, அதுதான் இங்கதான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. மாத்தி அமைச்சு பாப்போமே, ரெண்டும் வந்துகிட்டே இருக்கு மாத்தி மாத்தி. அதான் ஆமா, மலைக்கோட்டை வாசல்ல சொல்றோம், திருச்சி வந்து டிஎம்கே கொண்டாங்கிறத மாத்தி. ஒழுற வீட்டுல கூட இந்த பிள்ளைல சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு விஜய் பார்க்க ஓடி போய் நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். அவரோட இதுல இது பண்ணோம். வந்து அவர் நல்லது பண்றாரு. சாப்பாட்டுக்கே வரல எங்களை விட்டுட்டு வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பிள்ளைலாம் சின்ன பிள்ளை எங்களை விட்டுட்டு ஒழுகுற வீட்டுல யார் ஓட் போடுவேன் சொல்லுடி, யாருக்கு ஓட் போடுவேன்? விஜய் மாமாக்கு சொல்லு. சொல்லுப்பா சொல்லு, சாப்பா பாப்பாரு சொல்லு. நீ பேசு. எங்க ஓட்டு விஜய்க்கு தான், டிவிக்கு. சட்டமன்ற எலெக்ஷன் இருக்குல்ல, அது உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான், யார் ஆட்சி பண்ணா நல்லா நினைக்கிறீங்க? எனக்கு டிவிக்கே விஜய் வந்து. விஜய் எதனால? ஆனா இப்ப எல்லாருமே வந்து அவங்க பிசினஸ் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இப்ப அடுத்த தலைமுறைக்கு எப்படி வரணும்னு நான் யோசிக்கணும். அதனால அந்த மாதிரி வரணும் நான் யோசிக்கிறேன். சேஞ்ச் ஆமா, சேஞ்ச் வேணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? புரியல. இதுக்கு முன்னாடி தேர்தல் எல்லாம் யாருக்கு போட்டீங்க? போன எலெக்ஷன்ல போன எலெக்ஷன்லாம் ஸ்டாலின் அவர் வந்து இந்த டைம் சேஞ்ச் எதிர்ப்போம். சரி, இல்லையா பேருந்தெல்லாம் நாங்க இப்ப போறோம், பஸ் ஸ்டாப் போறோம்னா பஸ் ஸ்டாப் கையை தேக்கி ஸ்டாப் பண்ணா கூட அந்த எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ரொம்ப சீப்பா நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து நான் ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்துட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து ஃப்ரீயா கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப அந்த இடத்துல வந்து மரியாதை இல்லாத மாதிரி நடத்துது. பெண்ணுக்குன்னா ஓடி ஓடி செய்கிறாரு, ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. பொம்பளைன்னா வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு. பொம்பளை வயசு என்ன, அது வயசு என்ன படிக்குதுன்னு எல்லாம் விவரம் பண்ணுறாங்க. ஆம்பளைக்குன்னா உதவி செய்ய மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். பதில் வந்து முதலமைச்சர் அண்ணன் தான் இருந்தாலும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். இருந்தாலும் இந்த துறக்க செயலில் இது அந்த ஸ்கீம்லாம் யார் கொண்டு சொன்னான்? நான் தான் சொன்னேன். அங்கே லாடிக்குடியில் 2000 ரூபா கொடு, உன் ஆட்சி அசைக்க முடியாதுன்னு கொடுத்தாங்க. இப்போ நினைச்சிக்கிட்டு வந்துட்டு கண்டுக்காமல் போகிறாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க. ஏமாத்து வேலையை கையை வாழுவாங்க, அதிகம் ஏமாத்துற வேலை தான். சட்டமன்ற இதுல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, பாஜக, விஜய் இருக்காங்க, நாம் தமிழர் சீமான், யார் ஆட்சி பண்ணா நல்லா நினைக்கிறீங்க? திமுக. திமுக எதனால? நமக்கு இந்த இதெல்லாம் செய்கிறாங்க, நல்லது. இப்போ இந்த பணம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, ஏதோ நம்ம தெரிஞ்சோ அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? திமுக. எப்பவுமே திமுக. சரி, வர எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே, சீமான், யார் ஆட்சி பண்ணா நல்லா நினைக்கிறீங்க? விஜய்க்கு தான் சார். விஜய் எதனால? அது இளைய சமுதாயம் வரணும். இளைய சமுதாயம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டோம். இந்த டைம் விஜய்க்கு போடலாம். சரி, இதுல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக. எங்களுக்கு திமுக தாங்க. எதனால? ஆரம்பம் டிஎம்கே தான் எப்பயுமே. எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. டிவிகேக்கு தான். எதனால புதுசா வந்திருக்காரு, என்ன பண்றாருன்னு பார்ப்போம். சேஞ்ச் இது ஒரு சேஞ்ச் இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே, ஏடிஎம்கே மாற்றி மாற்றி தான் போடுவோம். இந்த டைம் டிவி. சரி, எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, யார் சார்? இவ்வளோ நாள் வரைக்கும் நான் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணலான்னு இருந்தேன். இப்போ உங்க அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நம்ம யார் கையில் ஒப்படைக்கணும்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதே வந்து அந்த கடைசி நேரத்து கூட்டணியை பொறுத்து தான் அமையும். ஏன்னா வந்து இவங்களோட எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தவளையும் எலியும் கதையும் மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் அந்த தடாகத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை குழப்பிடுவானுங்க. அதனால கடைசி நேரத்தில் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்களா இல்லையா, சொல்கிறதுக்கே ஒரு மனசு வேணும்ல, அந்த மனசு கூட இருக்குதான்றதை பார்த்து தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும் அந்த ஓட்டை. வேற என்ன கேள்வி கேட்குறீங்க?